ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆதிஸ் கிச்சனில் பாவக்காய் பொரியல் கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விதை பகுதியை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். அதனுடைய கசப்புத்தன்மை கம்மியாகிறதுக்காக. இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம ரெடி பண்ணி வச்ச காயை இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1/4 கப் புளிக்கரைசல், ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. நான் என் குழந்தைக்கு கொடுக்குறனால நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி. இது சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். Bye-bye.